சார். இப்போ அந்த பக்கம் முடிச்ச பிறகு இந்த பக்கம் வந்தீங்க. அங்க இருந்துட்டு எங்க டைசிஸ்ல 3 ஏரியா இருக்கு. ஒன்று வந்து பூட்டான் ஏரியா, இன்னொரு ஏரியா வந்து மேகாலயா பக்கத்துல வரும், அது பேர் கோல்பாரா ஏரியா. கோல்பாரா. அந்த கோல்பாரா ஏரியாவில் வந்து காரோ கேத்தலிக்ஸ் நிறைய இருப்பாங்க. காரோ கேத்தலிக்ஸ். இன்னொரு பெரிய ஏரியா இருக்கு, நவ்காம் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எங்களுக்கு கேத்தலிக்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா எங்களுடைய பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு சில இருக்கும். அங்க வந்து இப்போ ஈஸ்டர் அவ்வளவா அவங்க வந்து எங்களுக்கு ஞானசனம்லாம் அவ்வளவா இருக்காது, ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். ஆனா இந்த கோல்பாரா ஏரியாவில் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் ஞானசனம் வாங்குவாங்க. ஏதாவது கல்யாணம் இருக்கும், எங்கேயாச்சும் யாராச்சும் இறந்துருவாங்க, ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும், பயங்கர பிஸியா இருக்கும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா மக்களுடைய கன்ட்ரிபியூஷன், அவங்க என்ன அவங்களால அவ்வளோ கொடுக்க முடியாது, உதவி செய்யறது கஷ்டம் அவங்களால. ஆனா விசுவாசம் நல்லா இருக்கும், அவங்களோட விசுவாசம். ஆனா அந்த தமல்பூர்ன்ற இடத்துல இருந்து, பூட்டான் பார்டர்ல இருந்து முத என்னை பங்குச்சாமியார் ஆக்குறாரு. அங்க வந்து 2009 போய் ஒண்ணுமே இல்லை, பங்குச்சாமியார் ஆக்குற, நீ பேக் எடுத்துட்டு குவாஹாட்டிக்கு வான்னு எங்க பிஷப் சொல்லிடுறாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எங்கேயுமே பங்கு இல்லையே, எங்கேயுமே வேக்கண்டா இல்லையே, எங்க நம்ம போய் பங்குச்சாமியார் ஆக்குறோம்னு ஒரு கூப்பிட்டு வர்றாரு அப்படின்ட்டு நைட்ல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாரும் விசாரிச்சா இல்ல, யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன புது பங்குன்னு வர, புது பங்குன்னு சொல்லாம பங்குச்சாமியார் ஆக்குறன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. அங்க பிஷப் ஹவுஸ்ல வந்து நைட்டு போய் கேட்கிறேன், என்ன சொல்லுங்க, நீ போ, நாளை காலைல சொல்றேன், போய் தூங்குன்னு சொல்லி அவர் நான் வார்த்தை எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு அவருக்கு தெரியும், ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. போயிட்டு நாளைக்கு பேசிக்கலாம், போய் தூங்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் பார்த்துட்டு தூங்கிட்டு காலைல 5 மணிக்கெல்லாம் அப்படியே வாக்கிங் எல்லாம் போயிட்டு வரோம், பார்த்து சொல்லிடுவாரோ. ஆனா என்னை பார்த்தாரு, அவரு சொல்லலை. காலைல சாப்பிட்ட பிறகு கூப்பிட்டாரு. அப்ப சொன்னார், எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல, புது இடத்துக்கு அனுப்புறேன், நீ போய் சாதிச்சிருவேன்னு கேட்டாரு. சாதிச்சுவேன், நீங்க நம்பி என்னை அனுப்புனா நான் பண்றேன் அப்படின்ட்டு நான் போய் தில்லப்பாரான்னு ஒரு பங்கை நான் ஆரம்பிச்சேன். சரிங்க. ஆரம்பிச்சு குருத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த பங்கை திறந்தோம். 2009 திறந்து அங்க ஒரு 5 வருஷம் குடிசை போட்டு ஆரம்பிச்சோம். சும்மா ஒரு 4 மூங்கில் தகடை இது வச்சுக்கிட்டு, தட்டை வச்சுக்கிட்டு மேலையும் தகரம் போட்டுவிட்டு, அதுதான் எங்களுடைய கோயில். அதுதான் என்னுடைய அறவீடும், என்னுடைய தூங்குற இடம் எல்லாமே அதுதான். சமைக்க அறவீடும் அதே தான், அது எல்லாமே அதுலதான் இருக்கும். அதுல நிறைய என்னை தேடி அது ரோட்டு மேல இருக்கிறதுனால, மேகாலயாவில இருந்து ரோட்டு மேல இருக்கிறதுனால தினமும் ஒரு 4 ஃபாதர் 4 சிஸ்டர் வந்துருவாங்க. அந்த அவங்களை சேர்ந்து எல்லாம் ஃபாதர்கள்லாம் வந்தாங்க, எல்லாம் பகல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு போடா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வருவாங்க. ஒரு 5 வருஷம் நான் குடிசையில இருந்துக்கிட்டு, குடிசையில தான் இருந்தீங்க? எல்லாம் குடிசைதாங்க. நாங்க எங்க பங்கு ஆரம்பிச்சாலே குடிசைதான். புதுசா பங்குனாலே குடிசைதான். அதுல இருந்து மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். சரி, அந்த ஸ்கூல் இல்ல, ஏற்கனவே அந்த ஊர்ல 7ஆம் கிளாஸ் வரைக்கும் ஊருக்காரங்களே ஸ்கூல் நடத்துறாங்க, கத்தோலிக்கரே சேர்ந்து ஸ்கூல் நடத்துறாங்க. ஆனா அவ்வளவு டெவலப் ஆகலைன்னா பில்டிங்லாம் இல்லை, அவங்களும் அந்த தகர குடிசை போட்டு தான் ஸ்கூல் நடத்துறாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு ஆண்டவர் என்னை பார்க்க வர்றாரு. அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு பக்கத்துல இருக்க ஃபாதர்லாம் கூப்பிட்டு மந்திரிச்சுட்டு ஒரு பங்கு மாதிரி நான் கொண்டு வந்து செட் பண்ணிட்டேன். அப்ப ஆண்டவர் வந்துட்டு, என்ன வேணும் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டார். என்னுடைய அதுக்கு முன்னாலே என் நண்பர்கள்லாம் சொல்லிட்டாங்க, டேட்டை பார்த்துருக்கோம், வர்றாரு, பங்களா வேணும்னு சொல்லிடு, பங்களா கட்டட்டும். ஏற்கனவே இடம்லாம் இருந்துச்சு. நான் யோசித்தேன், பங்களா கட்டினா ஒரு ஆள் தூங்குவோம்,
அது வெளியே போறவங்க வர்றவங்க தூங்குவாங்க ஃபாதர்ஸ். நம்ம ஏன் ஸ்கூலுக்கு கேட்கக்கூடாது? ஸ்கூலுக்கு கேட்போம். நானா ஒரு முடிவு எடுத்து அந்த காலை டீ எல்லாம் குடிச்சாரு 10 மணி அப்பல. என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு ஸ்கூல் பில்டிங் வேணும். என்ன நீ ஸ்கூல் பில்டிங் பயங்கர செலவாகும், நான் ஹவுஸ் தான் கேட்பேன் நினைச்சிட்டு வந்தேன்னாரு. இல்ல அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா மெதுவாக கூட கட்டுங்க, ஆனா ஸ்கூல் பில்டிங் கட்டுங்க அப்படின்னு. ஏன்னு ஸ்கூல் பில்டிங் கட்டினா ஒரு தப்பித்தவரை ஒரு பெரிய வெள்ளம் வந்தாலும் மழை வந்தாலும் நம்ம மக்கள் வந்து தங்கிக்கலாமே. இங்க இந்த ஹவுஸ் சின்னதா கட்டி என்ன பிரயோசனம் அப்படின்னு போயிட்டு ஒரு மாசத்துல அவர் திருப்பி நான் அந்த ஸ்கூல்னு சொன்னது அவர் ரொம்ப சரியா வித்தியாசமா யோசிக்கிறான், கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் பில்டிங்கை கட்டினாங்க. ஜெர்மன் ஏஜென்சிஸ் சாங்ஷன் பண்ணாங்க. அது நாங்கள் உடனே ஒரு 1.5 வருஷத்துல 24 கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சு கட்டி முடிச்சு கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் டெவலப், நிறைய ஸ்கூல் பிள்ளைகள் மற்றவங்க வந்தாங்க, அந்த மாதிரி டெவலப். பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து நீங்க சந்திரப்பூர். அது பிறகு நான் திருப்பி நாகர்ஜிலிக்கு போனேன். பங்குசாமியார் அப்புறம் வந்து உதவியா இருந்தேன் 2 வருஷம். இப்ப பங்குசாமியார் போயிட்டு அங்க ஒரு 5 வருஷம் இருந்தேன். இந்த தில்லப்பாறைன்ற இடத்துல 5 வருஷத்தை முடிச்சுட்டு அங்க நாகர்ஜிலிக்கு திருப்பி போய் 5 வருஷம் வரைக்கும் 7 வருஷம் அங்க யாரும் சார்ந்து இருந்ததில்லை. அந்த சந்திரப்பூர் இப்போ இருக்கிற இடத்துல பார்த்து அந்த கல்ச்சர் பற்றி, அவங்களுடைய ட்ரைப்ஸ் என்னென்ன ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட பெக்யூலர் திங்ஸு, அதே போல் அவங்க கல்ச்சர் பற்றி, அவங்க ஃபுட் ஹேபிட், அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். சந்திரப்பூர் என்பது உண்மையை சொன்ன போனால் குவஹாத்திக்கு அதான் தலைநகர். அதுதான் தலைநகர். ஓகே. இந்திரா காந்தி ஒரு இடத்துல நீங்கள் மேலே ஏறினீங்கல்ல, அந்த ஏரியாவில் தலைநகராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே கொண்டு வந்தது. ஓ சரிங்க. இந்திரா காந்தி அப்போ காங்கிரஸ் ஆட்சி எப்பயுமே பெரும்பாலும் இந்த இதாக இருந்தப்ப அசாமுக்கு தலைநகர் சந்திரப்பூர் அப்படின்னு கொண்டு வந்தது. ஆனா அடிக்கடி வர்ற வெள்ளத்தினால அது அந்த இடம் அவ்வளோ டெவலப் ஆக முடியல. அப்பதான் 2000 போய் நாங்க அங்க அந்த பங்கு ஆரம்பிக்கிறோம். 2000 ஆரம்பிச்சது. சந்திரபுரை பொறுத்தளவுக்கு மக்கள் அங்கேயும் ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. நேபாளி மக்கள் நிறைய இருக்காங்க, பீகாரி மக்கள் இருக்காங்க, பெங்காலி மக்கள், அசாமீஸ் மக்கள். இவங்களும் ஒருத்தருடைய சாப்பாடு வேற, ஒருத்தருடைய கலாச்சாரம் வேற, மொழியும் வேற. இதெல்லாம் சேர்த்து ட்ரைபல் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தனி ட்ரைபல் இருக்காங்க. ட்ரைபலை பொறுத்தளவுக்கு கர்பின்னு ஒரு ட்ரைப் இருக்கு. அந்த ட்ரைப் தான் அங்க அதிகம் சந்திரபூர்ல. அதுக்கடுத்து போரோ ஒரு ட்ரைப், காரோ ஒரு ட்ரைப். இதுல என்னன்னா இந்த காரோ கம்ப்ளீட்டா கிறிஸ்டியன் ட்ரைப். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எங்க இருந்தாலும் ஒண்ணு கேத்தலிக்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா மற்ற டினோமினேஷன். மற்றவங்க ஒரு சில அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இந்த பீகாரிஸ் நேபாளிஸ்ல கிடையாது. ஓ சரிங்க. அவங்க நம்மள அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் அந்த கலாச்சாரம் அந்த சந்திரப்பூர். அவங்களுடைய கலாச்சாரத்துல ஒரு பெக்யூலரான ஒரு வித்தியாசமான காரியங்கள் என்ன? எங்களுக்கு இந்த மாதிரி மற்ற மக்களோட இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவு தான் கொஞ்சம் தொடர்பு. ஏன்னா ஒரு பிரின்சிபாலா இருக்கிறதுனால பெற்றோர்கள் எங்களை பார்க்க வருவாங்க. ஆனால் கிறிஸ்டியன்களா கத்தோலிக்கா இருக்கிறவங்க எங்க மேல தொடர்ந்து கான்டாக்ட். ஏன்னா அவங்க எங்க மக்கள், நாங்க அவங்களுக்காக வந்தோம். அந்த மாதிரி மக்கள் அந்த காரோ மக்கள் இருக்காங்க. அந்த காரோ மக்கள் தான் நம்மளுடைய பங்குன் மக்கள்னு நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் நாங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து படிச்சு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால அவங்களோட நம்ம வேலை செஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய முக்கியமான கலாச்சாரம் வித்தியாசம் என்னன்னா, திருமணம் அந்த மாதிரி சம்பந்தத்துல நமக்கு அவங்க கொஞ்சம் எதிர்மறையா இருப்பாங்க. அதுதான் அங்க உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சா அது அந்த பிறந்த வீட்டுலதான் இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும். மாப்பிள்ளைக்கு சொத்தெல்லாம் கிடையாது.
அந்த பெண்ணுடைய பேருடைய டைட்டில்னு சொல்லுவேன். இப்போ ஆரோக்கியசாமின்ற அந்த சாமியின் டைட்டில், நமக்கு டைட்டில் கிடையாது தமிழ்ஸ்க்கு, அவங்களுக்கு டைட்டில் இருக்கு. கேரளைட்ஸ் மாதிரி இந்த காரோஸ் டைட்டில் இருக்கு. அந்த வீட்டு பேரு சொல்லுவாங்க, வீட்டு பேரு. ஆனா வந்து ஆணோட பேரை போட மாட்டேன். பெண்ணுடைய இப்ப எங்க அப்பா வேற அற்புதம், நான் ஏன்னு போட்டா அவங்க வந்து அவங்க அப்பா வேற போட மாட்டாங்க. சின்ன பசங்களா அவங்க அம்மா வேற தான் அம்மா பேர் போடுவாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமான கலாச்சாரம். அன்புள்ளங்களே, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற இடம் சந்திரப்பூர்னுடைய கிளைப்பங்கு. நிறைய கிளைப்பங்குகள் இருக்குது. அதில் ஒரு கிளைப்பங்கோட பெயர் நம்பர் 10. இந்த வில்லேஜுக்கு போகிறோம். இந்த வில்லேஜில் இருக்கிற மக்களை பற்றியும் அங்கே இருக்கிற மக்களுடைய கோயிலை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம். ஐயோ பிரதர், பயங்கரமான ரோடு, இத்தனை மேடு இத்தனை பள்ளம், பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ தான் வந்து சேர்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் சர்ச்சு. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்படியும் ஒரு சர்ச் இங்கே இருக்குது இல்லை சார்? மேக்ஸிமம் இங்கே எல்லாம் மூங்கில் தான். மூங்கில் தான் அவங்களோட இதுக்கு. அன்புள்ளங்களே, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து 10ஆம் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இது ஏரியா பேர் வந்து 10ஆம் நம்பர். இங்கே வந்து ஒரு சின்ன சர்ச் இருக்குது, சப்ஸ்டேஷன். நம்ம எப்படி கோபர்டன் அப்படின்னு அந்த சர்ச்சை பார்த்தோமோ அதே போல் இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் தான் இது. என்னடா அப்படியே மூங்கிலில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இவங்களுடைய சர்ச் வந்து இப்படி தான் வச்சுருக்குறாங்க. அந்த சர்ச்சில் கட்டிட்டாங்க, இன்னும் கட்டல, அதனால் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 5-6 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபேமிலிஸ்லாம் இங்கே வந்து சேருவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை பூசை இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து வந்தோம், அந்த வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். அப் அண்ட் டவுன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு இல்லை பிரதர்? சரி, மழை வச்சா கஷ்டமாது, வழிக்கு விழுந்துடும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஃபாதர்ஸ் வந்து இங்கே வந்து ரெகுலராக மாஸ் வைக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாஸ் வைப்பாங்க. அது சண்டே மாசு. அதே போல் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபாதர் வந்துடுறாங்க. நைட் நேரத்தில் கூப்பிட்டா கூட வந்துடணும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லை? ஃபாதர் எங்களோட பேசிட்டு இருக்கும்போது அழகாக சொன்னார், நைட்டு 12 மணி 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வந்து கூப்பிடுவாங்களாமா. எதுக்குன்னா நோயில் பூசுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் கூட ஃபாதர் வந்து மறுக்காமல் அவர் கிளம்பி போயிடுவார். போய் அவங்களுக்கு அவஸ்தை கொடுத்துட்டு அதன் பிறகு ப்ரேயர் பண்ணிட்டுலாம் வருவார் அப்படின்ட்டு அழகாக சொன்னார். இங்கே நிறைய விலங்குகள், காண்டாமிருகம், அதே போல் டைகர், சிறுத்தைப்புலி இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த நேரத்துலையும் கூட அப்படி இருந்தாலும் கூட ஃபாதர்ஸ் வந்து நைட்டு நேரத்தில் போகிறாங்க. அந்த ஃபாதருடைய கரேஜ், அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். அதே போல் வாங்க இந்த சர்ச்சுக்குள்ளே போகலாம். அந்த சர்ச் எப்படி இருக்குங்கிற பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு முக்கியமான ஒருத்தரை இங்கே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சிஸ்டர் சோனியா இங்கே இருக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த சர்ச்சை வந்து பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள கேட்போம் நம்ம. அவங்களுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லை சிஸ்டர்? கொஞ்சம் தெரியும். நீங்கள் தஞ்சாவூரில் படிச்சிங்க? கும்பகோணம். கும்பகோணத்தில் படிச்சிங்க. ஓகே. கேன் யூ டெல் அஸ் about you? Yes. என் பேரு சிஸ்டர் சோனியா பே. SMMI Salesian Missionaries of Mary Immaculate சபையில இருக்கேன். My father name is John Xavier Bay and my mother name is Angelina Ramde. எங்க வீட்ல 3 பேரு, நான், என் அண்ணா, ஒரு தம்பி. In bank manager. I am Sister Sonia Bay. I am the second number. And my younger brother is Titus Bay. He is at present 10th standard. Sister, how did you get your occasion? Tell something about your occasion. என்னோட இறை அழைத்தல் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானது. நான் ஒரே பொண்ணு. அப்போ நான் எங்கள் வீட்டில் நான் இந்த சபைக்கு போகிறேன்னு கேட்டபோது முதல்ல அவங்க விடலை. அதனால் நான் என்னோட ஒகேஷன் கேம்புக்கு என்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் இந்த ரெட்ரீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். அந்த இடத்துல இந்த தேவ அழைத்தலுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ என்னோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க எல்லாரும் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்து ஒரே நாள முடிவெடுத்து சேர்ந்ததுதான் நான் இந்த மிஷனரியில வந்து இப்போ இருக்கேன். I myself joined SMMI congregation and I am very happy to be an SMMI and authentic missionaries to all over the world where whom I am working. சிஸ்டர் தன்னுடைய அனுபவங்களை அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தேவ அழைத்தல் கிடைச்சிச்சு அப்படின்னு. அதன் பிறகு அவங்க ஃபார்மேஷனில் இருக்கும்போது அவங்களால மறக்க முடியாத முக்கியமான நிகழ்வை பற்றி கேட்டோம். அப்போ அவங்க சொன்னது,
என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே எனக்கும் கடவுளுக்கும் உள்ள இருக்க அன்பு மட்டும்தான். ஏன்னா என்னோட கஷ்டத்துலேயும் என் இன்பத்துலேயும் கடவுள் எனக்கு துணையாக இருந்திருக்காரு. அப்படி தான் என்னோட பெற்றோர்களும் என்னை வளர்த்திருக்காங்க. சின்னதுலேருந்தே நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் டான் பாஸ்கோ ஸ்கூலில் தான் நான் படித்து வளர்ந்தேன். அது ஃபாதர்ஸோட கைடன்ஸில் தான் நான் வளர்ந்தேன். அப்போ ஒரு நாள் அங்கேருந்து ஃபாதர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு நாள் சிஸ்டர் ஆக போகிறேன்னு சொன்னாங்க. அது கடவுள் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னோட எல்லா கஷ்டத்துலையும் நான் கடவுள்கிட்ட தான் நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த சபையில் சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு எந்த வகையிலையும் அதில் இருக்க மிஷன் வந்துட்டு எனக்கு ஒரு கஷ்டமாக தெரிஞ்சதில்லை. ஏன்னா நான் எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து செய்கிறதுனால எனக்கு எந்த ஒரு வகையிலும் எனக்கு கஷ்டமே தெரிஞ்சது கிடையாது. நான் எல்லா விதத்துலேயும் கடவுளுக்கு நன்றியாக இருப்பேன். என்னோட இறையழைத்தல் வாழ்க்கை இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா அது கடவுளோட துணையால் மட்டும்தான். And what do you do here, sister? As for me, as I do here, நான் 8:30லேருந்து 2:30 வரைக்கும் ஸ்கூலுக்கு போவேன். அதுக்கப்புறம் 4 o'clock மேலே அந்த ஊர் மக்களோட ஹவுஸ் விசிட்டிங் போவேன். அவங்க கூட சேர்ந்து அன்பியம் நடத்துவேன். அதே மாதிரி லீவ் டைமில் ஊர் மக்களோட ரோசரி சொல்கிறதும் அவங்களோட வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணுறதும் செய்வேன். So you know the language? Yes, I am not the language of Garos. I belong to Karbi tribe. Since I have an interest and God has given me the நான் இந்த இடத்த சார்ந்தவங்க கிடையாது. ஆனால் கடவுளோட உதவியால் நான் இந்த மொழியை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ சொல்கிற எல்லா ப்ரேயர்ஸும் நான் இவங்க மொழியில இவங்க கூட சேர்ந்து தான் சொல்லுவேன். இந்த மக்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னது, The people faith are very strong. இங்க இருக்க மக்களோட கடவுள் நம்பிக்கை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இங்க நிறைய பேருக்கு ஜெபங்கள் படிக்கலாம் தெரியாது. ஸோ அப்போ நம்ம கூட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நம்ம கூட சேர்ந்து சொல்லுவாங்க. Strong faith that they grow. Though they are not able to read some of them, but the moment we'll try to lead them, they're able to pick up and they are able to share and grow in the faith. இங்கே அன்பியம் நடக்கும்போது அவங்கெல்லாம் எப்படி அன்பியத்தில் பங்கெடுத்தாங்க அப்படிங்க நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னது, all are will come or how it will be? When we go for இங்க இருக்க மக்கள் எல்லாரும் அன்பிய கூட்டத்துக்கு வருவாங்க. நாங்க எல்லாரும் ப்ரொசஷனா கையில மெழுகுவர்த்தியை பிடிச்சு பைபிள் எடுத்துட்டு நடந்து போய் ரவுண்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து நடுவில் பைபிளும் கேண்டிலும் வச்சு பைபிளுக்கு ஆரத்தி காட்டி நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் அங்கே எல்லாரும் பைபிள் படிப்போம். அப்போ அந்த நாங்கள் படிக்கிற அந்த வசனத்தை வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு, என்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசுவோம். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி 9 நாள் அவங்களுக்காக நவநாள் இருந்து அவங்களுக்காக வேண்டுவோம். It is very nice that people are trying to change themselves. So every week you are having அன்பியம்ஸ்? Yes, in every week we have got in each substation. அன்பியம் இங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிளை பங்கு நடக்கும். முதல் வெள்ளிக்கிழமை மீசமாரி வில்லேஜ் நடக்கும். அடுத்த வாரம் கோபர்தன்ல நடக்கும். 3வது வாரம் இந்த ஊர்ல நடக்கும். 4வது வாரம் மிலன்பூர்ல நடக்கும். So apart from your curriculum of school work, education work, சிஸ்டர் நமக்கு நிறைய காரியங்களை சொன்னாங்க. ஆகவே அவங்கள பாராட்டுறோம். அதே போல் மாதா டிவி சார்பாக, மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக அவங்களுக்கு பாராட்டுகளை சொல்லி அவங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃப், அவங்களுடைய பணி வாழ்வு இன்னும் அதிகமாக மலர வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறோம். அன்புள்ளங்களே, இப்போ சர்ச்சுக்குள்ளே போவோம். அந்த சர்ச் எப்படி இருக்குது? சாதாரண ஒரு சர்ச் தான். அந்த சர்ச் இதில் தான் ப்ரேயர் நடத்துனாங்க. மழை காலெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு வியூ பார்த்துட்டு வரலாங்களா? ஸோ இதுதான் சர்ச்சு. ஒரு வண்டர்ஃபுல் சர்ச் பாருங்கள். அதாவது இந்த பகுதியில் இந்த சர்ச்சை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் மூங்கில். இந்த ஊர் மக்களுக்கு மெயினாக மூங்கில் தான். இந்த பகுதியில் நிறைய மூங்கில் விளையிறதுனால எது எடுத்தாலும் மூங்கில் தான் இருக்கும். இந்த மூங்கிலுக்கு கீழே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணு தாங்க. மண்ணை வந்து தட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து செங்கல் வச்சு அதுக்கு மேலே மண் பூசியிருக்கிறாங்க. மழை வந்தால் இந்த இடம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே மாஸ் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே கூடி வந்துடுறாங்க. அது இல்லாமல் எல்லா வாரமும் இங்கே ப்ரேயர் நடக்குது. மற்ற சமயங்களில் மெயின் பேரிஷில் இருக்கக்கூடிய மாஸுக்கு வந்துடுறாங்க.
இந்த இடத்துக்கு வரும்போது மக்கள் எப்படியெல்லாம் கடவுளை தொழுது கொள்ளுகிறதுக்கு வருகிறாங்க. நம்ம எவ்வளோ சஃபிஸ்டிகேட்டாக இருக்கணும்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குதுங்க. இதெல்லாமே அந்த ஃபாதர் அவரோட இனிஷியேட்டிவ், அதே போல் சிஸ்டர் அவங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் சொல்லணும். இந்த வீடெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குன்னு சொன்னீங்க ஃபாதர், அந்த வீட்டையும் போய் பார்த்துலாம் வாங்க. அவங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி போகலாம். பாருங்க, இந்த வீடு பார்த்தீங்களா அருமையாக இருக்குது. இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா மூங்கில், அந்த மூங்கிலுக்கு மேலே வந்து மண் போட்டிருக்காங்க. இது ரொம்ப சின்ன வீடு, பழங்காலத்து வீடு. இதுதான் அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் வீடு. இவ்வளோ தாங்க வீடு, கீழே மண், சுற்றி மூங்கில், மேலே எல்லாம் அஸ்பெஸ்டாஸ் ஷீட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ ஒரு காலத்தில் இதெல்லாம் இப்படி இருந்துச்சு, இப்போவும் இவங்க இதில் வாழ்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கெல்லாம் டெவலப் ஆகுறாங்க போல இருக்கு. பக்கத்து வீட்டை காமிக்கிறேன் பாருங்க. இந்த பக்கத்து வீடு பாருங்க, இப்போ கொஞ்சம் பீமெல்லாம் வச்சு செங்கலெல்லாம் வச்சு சிமெண்ட் பூசி ஒரு வீடு கட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்க. ஹலோ. இந்த மக்களுடைய விசுவாசம். இப்போ நான் சொன்னது வந்து பிரைஸ் லார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இயேசுவுக்கே மகிமைன்னு சொல்லிட்டு, அதை தான் வந்து அவங்க லாங்குவேஜில் சொன்னேன் நான். ஜேசுனா ரசம் ரசம் அப்படின்ட்டு அழகாக சொன்னேன். ரசம் 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 ரசம். அதுதான் நாங்கள் சொல்லி அவங்கள வாழ்த்தினோம், அவங்களும் எங்களை வாழ்த்திருக்கிறாங்க. இந்த மக்கள் தான் இவங்க மக்களுடைய ட்ரைப் நேம் வந்து காரோ மக்கள். ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம்.